வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சிந்து குக்கிங். இன்றைக்கி பீன்ஸ் உருளைக்கிழங்கு வெள்ளைக்கறி தான் பார்க்க போகிறோம். இதை நாங்கள் பால் கறின்னு சொல்லுவோம். தேவையான பொருட்கள்: பீன்ஸ் 1/4 கிலோ, ஒரு பெரிய உருளைக்கிழங்கு, ஒரு வெங்காயம், 3 பச்சை மிளகாய், 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம், தேவையான அளவு உப்பு மற்றும் தேங்காய் பால். முதல்ல நாங்கள் பீன்ஸை கழுவி தலையும் வாலையும் வெட்டி எடுத்து போட்டு இப்படி ஸ்லாண்டிங்காக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம். ஒரு பீன்ஸை நாங்கள் 5ஆக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இப்படி வெங்காயத்தை நாங்கள் தின் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம். பச்சை மிளகாவை நடுவில் கீறிக்கொள்ளுவோம். உருளைக்கிழங்க ஆகலும் குட்டியாக இல்லாமல் ஒரு நார்மல் சைஸில் க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம். பீன்ஸும் இங்கே ரெடியாக இருக்குது. இப்போ நாங்கள் எல்லா பொருளையும் வெட்டி எடுத்து கொண்டுட்டோம். இப்போ நாங்கள் சமைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்து அதில் பீன்ஸ், உருளைக்கிழங்கு, வெங்காயம், பச்சை மிளகாய், மஞ்சள் தூள், உப்பு, 1 கப் தண்ணி சேர்த்து அவிய விடணும். இப்போ எங்கள் அம்மா இதில் 2ஆம் பால் 3ஆம் பால் சேர்த்து அவிய விடுவாங்க. என்னட்ட அப்படி பால் இல்லாதபடியாக நான் முதல்ல 1 கப் அளவு தண்ணி சேர்த்து இதை அவிய வச்சு எடுத்துக்கொள்ளுவேன். 6 to 8 நிமிஷம் அளவு போதுமானது. மூடி போட்டு நாங்கள் அவிச்சு எடுத்துக்கொள்ளுவோம். ஸோ இப்போ நாங்கள் திறந்து பார்த்தா எங்களுக்கு ஒரு அரைப்பதம் அவிஞ்சிருக்கும். நீங்கள் ஒரு தடக்க கரண்டியால் உருளைக்கிழங்க மசிச்சு பாருங்கள். ஸோ எங்களை உருளைக்கிழங்கு அவிஞ்சிட்டு இந்த ஸ்டேஜில் நாங்கள் தேங்காய் பால் சேர்த்துக்கொள்ளுவோம். தேங்காய் பால் உங்களை விருப்ப அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க. நான் கொஞ்சம் கூடத்தான் சேர்த்துக்கொள்ளுவேன். இப்போ இனிமேல் மிச்சம் அவிறது இந்த தேங்காய் பாலில் தான். இப்போ தண்ணியாக இருக்கிற தேங்காய் பால் நல்லா வற்றும். ஓகே, இப்போ எங்களோட தேங்காய் பாலில் நல்லா அவிஞ்சிட்டு எங்களோட கறி பாருங்கள். கடைசியாக நான் பெருஞ்சீரகத்தை கையால் க்ரஷ் பண்ணி போட போகிறேன். நாங்கள் ஆக்சுவலி கருவேப்பிலையும் சேர்த்து தான் போடணும். என்கிட்ட கருவேப்பிலை இல்லாதபடியாக நான் வெறும் பெருஞ்சீரகத்தை மட்டும் போட்டுக்கிறேன். இப்போ எங்களோட கறி தயாராகிட்டு நான் இந்த உருளைக்கிழங்கு பீன்ஸ் வெள்ளைக்கறியை சோறோடு இன்றைக்கி சாப்பிட போகிறேன். நீங்களும் ஒரு தடவை இந்த கறியை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். Thank you so much.